சிந்திச்சு பார்த்துருக்கா? அப்போ எனக்கு புரியணும், நானாக தான் இருக்கிறேன், நான் இந்த கூட்டத்தை கூட போய் தொலைஞ்சிட்டேன், நான் என்னை கண்டுபிடிக்கணும். ஒரு நல்ல குருவான்னு என்ன அவன் சொல்லுவான், நீ உடம்பு, நீ உயிர், நீ மனம், இந்த மூணுமா தான் நீ இருக்கிற, இதை இப்படி ஆற்றுப்படுத்து, இந்த மனதில் இப்படி பதிவாயிருக்குது, இதை செய், இதை செஞ்சால் இருந்து நீ இதெல்லாம் விடுதலை அடைஞ்சிருவ, அப்போ ஏகாந்த சூழல் உனக்குள்ள உருவாயிடும், நீ எல்லார் கூடவும் இரு, ஆனால் நீ இரு. என் ஆனந்த வாழ்வு கோர்ஸ் மட்டும் நீ வந்துட்டியானா அதை தெளிவாக சொல்லியிருப்பேன். க்ளீன் ஒரு பிரச்சனைகளெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். நான் யார், துன்பம் ஏன், உடம்பு எப்படி உருவானது, வாழ்வது எப்படி, முழுமையான நான், சமாதி கிளியராக சொல்கிறேன். ஒரே நாள், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை படிச்சுட்டு போயிடலாம். படிச்சிட்டிங்கன்னா நம்ம நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, எல்லாரும் கூட இருங்கன்றேன் நான். ஆனால் நான் அதுதான் ஏகாந்த சூழல். ஏகாந்த சூழல் எங்கே இருக்கும்? அவன் உள்ளத்தில் தான். அவன் உள்ளத்தில் ஏகாந்த சூழலை கண்டுபிடிச்சிட்டான், வாழ்ந்துட்டான்னா அவன் எப்போவுமே வாழ்ந்துனுக்கு ஏகாந்தவாதி தான் அவன். ஏன்?